ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இன்று பங்குனி அமாவாசை தினத்தில் குரு வழிபாடு செய்து முன்னோர் வழிபாடும் செய்வோம். அவர்களின் ஆசிகளை வேண்டுவோம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. சித்தர் பீடத்தில் இருக்கும்போது கட்டுப்பாடாக இருந்து ஆன்மீகம் வளர்ப்பது போல வெளியிலும் நீங்கள் எல்லோரும் ஒரு குடும்பம் போல ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் ஆதிபராசக்தி குடும்பம் என்று மற்றவர்கள் மெச்சும்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இன்று பங்குனி அமாவாசை விழாவினை ஆந்திரா மாநிலம் சித்தூர் அர்பன் மாவட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை உகாதி விழாவினை ஆந்திரா மாநிலம் மற்றும் தெலுங்கானா மாநிலம் சித்தூர் ரூரல் மாவட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. அரியலூர் மாவட்டம் செந்துறையிலிருந்து பாலு. 1980 ஆரம்பித்து இன்றைய வரைக்கும் அம்மாவோட வாழ்க்கையில் எங்களில் ஒரு அங்கமாக இருக்கின்றாள். செவ்வாடையை கொடுத்ததோடு இல்லாமல் எங்கள் ரத்தத்தோடு கலந்த ஒரு உறவாக இருக்கின்ற அம்மா. இன்றெல்லாம் உலகெங்கிலும் செவ்வாடையை கொடுத்த அம்மா எங்கள் ஊரில் 32 பேரோட துவங்கிய மன்றம் 80 துவங்குச்சு. 1981 36 பேர் மாலை போட்டோம். இன்றைக்கு 3800 பேர் வரக்கூடிய அளவிற்கு மன்றத்தை வளர்த்து வச்சுருக்காங்க. கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கக்கூடிய மன்றங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய தினசரி பொங்கலோடு நடைபெறக்கூடிய மன்றமாக எங்கள் மன்றம் இருக்கின்றது. அதற்கு காரணம் அம்மா கொடுத்த தைரியமும் நம்பிக்கையும் தான். ஒரே தாய் ஒரே குலம் என்கின்ற 6 வரி மூலமந்திரத்தை கொடுத்து எல்லாரோட மனதிலும் பதியக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்த ஒரே தமிழ் தாய் அம்மா மட்டும்தான். பத்மஸ்ரீ உலகெங்கிலும் கொடுத்தா கூட பங்காரம்மாங்கிறது ஒவ்வொருத்தரோட மூச்சிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எங்களை வழிநடத்திட்டு இருக்காங்க. அம்மாவோட 46வது பிறந்த நாளில் திருச்சி, பெரம்பலூர், கரூர் ஒன்றா இருந்த அன்றைக்கே ஜோதி எடுத்தோம். அந்த ஜோதி இன்று வரை ஒவ்வொரு இல்லங்களுக்கும் ஜோதி மட்டும் இல்லாமல் அவர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வேண்டுகோளும் இங்கே வந்து ஜோதியில் கலந்துக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேள்வியை ஏற்பாடு செய்து கொடுத்த அம்மாவுக்கும் அவர்கள் திருக்குடும்பத்தார் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கின்றோம். எங்களுடைய பகுதி மக்கள் எந்த அளவுக்கு அம்மா மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்கங்கிறத ஒவ்வொரு வருடமும் இருமுடி கூடுறதை வச்சும் தொண்டுக்கு வரும்போது எவ்வளோ பேர் ஆர்வத்தோடு வராங்கங்கிற விவசாய குடும்பத்திலேருந்து வரக்கூடியவர்கள் வாழ்க்கை பின்னாடி எப்படி இருக்குங்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பெருமையாகவே இருக்குது. மருவத்தூர்னு நமக்கு அறிமுகப்படுத்தினது மன்றம். அந்த மன்றத்து மூலிமா மருவத்தூர் வந்த பிறகு இந்த மண்ணை மிதிச்சுட்டு போனால் போதும், ஏதோ ஒரு வாய்ப்பில் இந்த பக்கம் சென்னை போனாலும் வேறு எங்கே போனாலும் கூட பஸ் ஸ்டாண்டில் இறங்கி போனாலே அந்த ஒரு திருப்தி கிடைக்குங்கிற நம்பிக்கையை அம்மா ஊட்டியிருக்கா. மருவத்தூர் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் மண்ணை மிதிக்கணுங்கிற எண்ணத்தை உண்டாக்குனதோடு இல்லாமல் தூரத்தில் நின்று பார்த்த நாங்கள் அம்மாவை அருகில் நின்று பார்க்கக்கூடிய பெரிய வாய்ப்பை கொடுத்தவர்கள். இன்றைக்கி டிவிலையும் மீடியாவிலையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு கொடுத்து எந்த ஒரு வேண்டுகோளையும் பக்தனோட மனசில் தூங்கும்போது அவன் நினச்சா கூட அவனுக்கு பக்கபலமாக இருந்து அம்மா நிறைவேற்றி கொண்டிருக்கிறாள். ஆனாலும் எனது வாழ்க்கையில் எதையும் வேண்டாமல் என்னோடு உடனிருந்து என்னை வழி நடத்துகின்றாள். அந்த அம்மாவிற்கு நெஞ்சார்ந்த நன்றி எனது குடும்பங்கள் சார்பாகவும் எனது பகுதி மக்கள் சார்பாகவும். அந்த அளவுக்கு அம்மா எங்களை வழி நடத்துகிறதோடு இல்லாமல் உடனே இருந்து கேட்கறதுக்கு முன்னாடி எங்களுக்கு தேவை எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்யும்போது அம்மா எங்களுக்கு கடனாக இருந்து எல்லா வகையிலும் உதவி செஞ்சிட்ருக்காங்க. ஆனாலும் நாங்கள் பறவைகள் போல் விலங்குகள் போல் அப்படியே வாழ்ந்துகிட்ருக்கோம். எதையும் சேமிக்கலை, எதையும் விடலை, ஆனாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிம்மதியாக. அதற்கெல்லாம் அம்மாவிற்கு நன்றி.
ஓம் சக்தி. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. வெளியிலே தெரியும் தப்புக்கு தண்டனை கொடுத்து விடுகிறோம். ஆனால் மனதிலே செய்கிற தப்புகளுக்கு தண்டனை கொடுப்பதில்லை. தவறு செய்யும் மனதுக்கு விரதம், நடைப்பயணம், புலனடக்கம் போன்ற தன்னைத்தானே வருத்துவதன் மூலம் தண்டனை கொடுக்கிறோம். இவை மூலமாக மனம் பக்குவம் அடைந்தால் ஆன்மீகத் துறையில் முன்னேறும் வாய்ப்பு உங்களுக்கு அதிகரிக்கிறது என்பது குரு உபதேசமாகும். திருச்சி மாவட்டம் திருவானைக்கோவில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் செவ்வாடை சக்திகள் வண்ண வண்ண மலர்களால் சிறப்பாக அலங்காரம் செய்து சிறப்பு பூஜை செய்து அழகிய நீல் சதுர வடிவ கேக் வெட்டி நமது ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் 86வது அவதார பெருமங்கல விழாவினை மிக கோலாகலமாக கொண்டாடினர். இந்த நிகழ்வில் அந்த பகுதி செவ்வாடை தொண்டர்களும் சக்திகளும் திரளாக வந்து கலந்து கொண்டு அம்மா அவர்களின் குருவருளை பெற்றனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.